எப்படி இருக்கீங்க? என் கல்யாணத்துக்கு வந்தீங்களா? உங்களை பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சு. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? ஐ எம் ஃபைன். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம். எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. அது சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த உலகத்தில் அழகான வாழ்த்தும் அருமையான காணிக்கையும் அதுதானப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன அடக்க ஒடுக்கமாக இல்லாமல் புர்கா கூட போடாமல் இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற? அது என்னமோ தெரியல, எங்களுக்கு புர்கா பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அது போடுறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? நம் இஸ்லாமிய பண்பாடை தானே, நம் மார்க்கம் பெண்கள் இப்படி தான் ட்ரெஸ் போட சொல்லுதாதானே, பாதுகாப்பாகவும் இருக்கும். அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் எங்களுக்கு என்னமோ இந்த பர்தா மேலே இஷ்டமே இல்லை. ஏன்பா அப்படி சொல்கிற? வீட்டில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. விதவிதமாக சேலை இருக்குது, ரகரகமாக சுடிதார் இருக்குது, ஜீன்ஸு டிஷர்ட் இருக்குது. அதெல்லாம் இப்படி போட்டுட்டு வந்தால் தானே நல்லா இருக்கும். இப்படி இழுத்து முடித்து வந்தால் நாங்கள் போடுற ட்ரெஸ்ஸு எப்படி தெரியும்? ஏன்பா, நம்ம போடுற ட்ரெஸ் வெளியே காமிக்கிறதுக்கு இல்லை, நம்ம உடலை மறைக்கிறதுக்கு தான். சரியா? என்னப்பா நீ அந்த காலத்திலே இருக்கிற? அந்த காலத்திலே அப்படி தான் இருந்தாங்க. இப்போ நாம் 2023 இருக்கிறோம். இப்போ வந்து உள்ள உடல் மறைக்க அதை மறைக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ட்ரெஸ்ஸு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தான் ஃபேஷன். உனக்கு ஃபேஷன் முக்கியமா இல்லை நம் மார்க்கம் முக்கியமா? மார்க்கம் முக்கியம்தான். இருந்தாலும் அந்த பார், ஒவ்வொருத்தங்களும் என்ன அழகா ட்ரெஸ் போட்டு கல்யாணத்துக்கு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தானே நாமளும் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இப்படி எல்லாம் புர்கா போட்டு வந்தால் என்ன பண்ண முடியும்? நீ சொல்கிறது கரெக்டு தான். அப்படி ட்ரெஸ் போட்டால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நம்ம மார்க்க அப்படி சொல்லலையே. பெண்களும் நான் அடக்க உடக்கமாக இருக்கணும், தன் உடல் முழுவதையும் மறைக்கணும், தன் அழகை அந்நிய ஆண்களுக்கு காட்டக்கூடாது, அந்நிய ஆண்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்படிலாம் சொல்லியிருக்கே, உங்களுக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் சரிதான். நாம் அசிங்கமாக இருந்தால் ஃபுர்கா போட்டு மறைக்கலாம். நாம் அழகாக இருக்கும்போது ஏன் ஃபுர்கா போடணும்? பார்த்து ரசிக்கத்தானே அழகு. ஆமாம், ரசிக்கத்தான் அழகு. ஆனால் யார் ரசிக்க? கண்டவன் எல்லாம் கண்டு ரசிக்கவா? கட்டிய கணவன் கண்டு ரசிக்க மட்டும்தான் அழகு. கண்டவனுக்கெல்லாம் அழகை காட்டவா ஆண்டவன் படைத்தான்? அன்னை ஃபாத்திமா நாய்க்கு இல்லாத அழகா? அவர்கள் என்னை இப்படி அலைந்தார்கள். வீட்டில் கணவருக்கு மட்டும் கண்ணுக்கு அழகாய் காட்சி தந்தார்கள். ஆனால் வெளியிலோ யாரும் கண்டு கழிக்க முடியாத அளவுக்கு கடினமான உடையல்லவா உடுத்திருந்தார்கள். அன்று குமரி கூட கிளை போல நடனமாடி பெண் இனத்திற்கு பெருமை சேர்த்தார்கள். இன்று கிளை கூட மேக்கப் போட்டு கொண்டு குமரி போல நடனமாடி குடியை கெடுக்கிறார்கள். கால கொடுமையை பார்த்தீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்றபோது நரகத்தில் ஒரு காட்சியை கண்டார்கள். சில பெண்கள் அவர்களின் 2 கால்களுக்கு இடையே நெருப்பு மூட்டப்பட்ட உடல் உறுப்புகள் எல்லாம் உருகி ஓடிக்கொண்டிருந்தது. இவர்கள் யார்? ஏன் இப்படி வேதனை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் கேட்க, இவர்கள்தான் அந்நிய ஆண்கள் பார்ப்பதற்கு தங்களை அலங்கரித்து கொண்டவர்கள் என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, எந்த பெண் அந்நிய ஆண்கள் பார்ப்பதற்காக ஒரே ஒரு முறை கண்ணுக்கு மை தீட்டியிருந்தாலும் அல்லாஹ் மறுமை நாளில் அவளது முகத்தை முழுவதையும் கருப்பாக மாற்றிவிடுவான், அவளது கபரை தீக்கிடங்களாக மாற்றிவிடுவான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எச்சரித்துள்ளார்கள். அப்படி இருக்க அந்நிய ஆடவருக்கு நம் அழகை காட்டலாமா? நீ சொல்லலாம் ஓகே தாமா. ஆனால் ஃபுர்கான் நம்மளுக்கு சுதந்திரத்தை பறித்து நம்மளை அடிமைப்படுத்த மாதிரியாக இருக்கிறது. எந்த காரியத்தையும் ஃப்ரீயாக செய்ய முடியாமல். யார் சொன்னா புர்கா போட்டால் ஃப்ரீயாக இருக்க முடியாதுன்னு? புர்கா போட்டுக்கிட்டே சாதித்தவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சிஃபின் போரை தலைமை தாங்கி நடத்திய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்
புர்காவை தூக்கி எறிந்து விட்டுதான் அதில் இறங்கினார்களா? என்னம்மா புரியாம பேசுற? புர்காவுக்கும் ஃப்ரீனஸ்க்கும் சம்மதமே இல்லை. இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். ஃபுர்கா போட்டால் சுதந்திரம் போயிடும், ஃப்ரீனஸ் போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த பெண்மணிகள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி புர்கா போடாமல் வெளியிறங்கும் போது யாரோ எங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும், யாரோ எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும், எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயமாக இருக்கும். ஆனால் இஸ்லாத்துக்கு வந்து ஃபுர்கா போட ஆரம்பித்த உடனே எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக போகிறோம், நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக வரோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறத பார்த்தா புர்கா போடுறது தான் சரின்னு தோணுது. இருந்தாலும் இப்படியே ட்ரெஸ்ஸு போட்டு விளையாடுச்சு. இரண்டாவது, இந்த மாதிரி கொளுத்துற வெயிலில் இந்த புர்கா போட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கடுமையான வெயிலில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டே இருக்க முடியல. இதில் புர்கா போட்டு எப்படி இருக்க முடியும்? வெக்கையை பற்றி கவலைப்படுறியே, வெக்கத்தை பற்றி கவலைப்பட்டியா? இந்த கடுமையான வெயிலில் புர்கா எப்படி போடுறதுன்னு யோசிக்கிறியே. ஆனால் அல்லாவின் கட்டளையை புறக்கணித்தால் நரக நெருப்பில் போட்டு விடுவானே, அப்போ என்ன செய்வ? அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், குல் நாருன் ஜஹன்னம சத்துஹர்ரா. உலகத்தில் இருக்கும் வெப்பத்தை விட நரகத்தின் வெப்பம் கடுமையானது, கொடுமையானது. மஹ்ஷரின் மைதானத்தின் வெப்பம் பயங்கரமானது. உலகத்தில் உடலே மறைந்து போன ஒழுக்கமாக வாழாவிட்டால் நரக நெருப்பில் போட்டுவிடுவானே. அதனால் நாங்கள் எப்பொழுதும் புர்காவை புறக்கணிக்க மாட்டோம். அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கே இவ்வளவு இரையச்சம் இருக்கும்போது இங்கே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறியேமா? நீ இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு அல்லாஹ் மேலே கொஞ்சம் பயம் வருகின்றது. புர்கா போடணும் தோணுகிறது. இருந்தாலும் முன்ன பின்ன புர்கா போட்டு பழக்கம் இல்லை. புதுசாக போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அந்நியான்கள் கவர மாதிரி விதவிதமாக சுடியும் மீடியும் போடுறதுக்கு வெக்கம் இல்லை. ஆனால் போட்டும் போடாத மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி வர மனசில் ஒருத்தன் இல்லை. ஆனால் பெண் இனத்தின் கண்ணேத்தை காப்பாற்றுற இந்த புர்காவை போடுறதுக்கு மட்டும் வெக்கமாக இருக்கிறது. அப்படி தானே? நல்லா இருக்குமா உன்னோட வெக்கம்? சரி, நன்மைகள் இருந்தால் சொல், கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம மக்களும் புரிந்து கொள்வாங்க. என்ன இப்படி கேட்டுவிட்ட? புர்கா எவ்வளோ நன்மை இருக்கு தெரியுமா? அதில் முக்கியமான சில நன்மை மட்டும் சொல்கிறேன், கேளு. சொல்லு சொல்லு. இஸ்லாம் வலியுறுத்தப்பட்ட புர்கா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. திறந்திருக்கும் இனிப்பைத்தான் ஈக்கள் மொய்க்கும், மூடியிருக்கும் இனிப்பை ஈக்கள் ஏறெடுத்து கூட பார்க்காது. அதே மாதிரி தான் பெண்கள் தங்கள் அழகை வெளிக்காட்டி நடந்த ஆபத்து. 2003 ஜெர்மனியில் மட்டும் 8000 பெண்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். நீங்க சொன்ன கலிமாவிற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன வாக்கு மூலம் என்னதுன்னு தெரியுமா? மேற்கத்திய கலாச்சாரம் எங்களை சீரழித்து விட்டது. அதனால் பெண்கள் மான மரியாதையை இழந்து மன அமைதியை தொலைத்து அணு அணுவாக செத்து கொண்டிருந்தார்கள். இன்று இஸ்லாத்தை ஏற்று புர்கா அணிந்த பிறகு பாதுகாப்பு கிடைத்து விட்டது, கண்ணியமும் கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள். அடடா, புர்காவில் இவ்வளோ நன்மைகள் இருக்கின்றது, இது புரியாமல் இவ்வளோ நாளாக இருக்கின்றது. புர்காவை விரும்பி பல பெண்கள் இஸ்லாத்தை இணையும் போது முஸ்லிமாக பிறந்த நான் அணியாமல் இருக்கலாமா? இதோ இப்போது சென்ற கண்ணியமாக புர்காவை அணை போகின்றோம். அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் இனி நம் உலக மக்களும் திருமண போர் நிகழ்ச்சியில் தங்கள் சேலைகளையும் தங்கள் நகைகளையும் காட்டி தங்கள் மானத்தை இழக்காமல் கண்ணியமாக வருவார்கள் என்று நம்புகிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒழுக்கமான வாழ்வை தருவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு பெண் சுவனம் நுழைந்தால் அல்லாஹ் அவளை கன்னி பெண்ணாக ஆக்கிவிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு பெண்ணும் வயோதிக நிலையில் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்து நுழைய வைத்து அங்கு அவர்களை கன்னி பெண்களாக ஆக்கி விடுவான். உலகத்து பெண்கள் சொர்க்கத்தில் ஹூருல் ஈன்கள் பெண்களை விட பன்மடங்கு அழகாக இருப்பார்கள். காரணம், உலகில் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டதாக இருக்கிறது.
மனமுடிக்க இருக்கிற எல்லோரையும் அல்லாஹ் ஒரு பொன் ஒரு மாப்பிள்ளையாக வாழ்க்கையாக வாழ வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். எனவே அல்லாஹ் நம் பெண்கள் அனைவருக்கும் சுவனம் நுழையும் பெரும் பாக்கியத்தை கொடுப்பானாக. மனித ஜின் சேத்தான்களின் மாய வலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் பெண்களை யாவரையும் காப்பானாக. அத்தகைய சுவன பெண்களின் பொன்மொழிகளை பேச வரும் பெண்மணிகள் HM Sara Ifra, SOF Aiza Azmiya, MH Sayyid Rabia, MAK Fatima Nafia, SH Zainab Nachi. அஸ்ஸலாமு அலைக்கும். சுவனத்து பெண்கள். ஸ்வர்க்கத்தை படைத்து அதில் சுந்திரனின் பேரை பதித்தவனே, உன் தனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மக்க நபியே, உயர் ஸ்வர்க்க நபியே, மதீன நபியே, உயர் புனித நபியே, உங்கள் மீது ஸலவாத்து ஸலாம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். இச்சபையில் வீட்டில் இருக்கும் அனைத்து பெண்களும் மிக கவனமாக கேட்கக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம். ஸ்வர்க்கத்து பெண்கள் யார் தெரியுமா? பெண்கள் அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் கிடைக்கின்ற இன்பங்கள் கூலிகளை பற்றி கேள்விகள் கேட்பது ஒரு குறையாக கணக்கிடப்பட மாட்டது. மனித உள்ளம் எப்போதும் தனது எதிர்காலத்தை பற்றியும் கடைசி முடிவை பற்றியும் தெரிந்து கொள்வதில் கடும் ஆசை கொள்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் ஸ்வர்க்கத்தை பற்றியும் அதில் இருப்பவர்களை பற்றியும் கேள்விகள் கேட்பதை தடுக்கவில்லை. சஹாபாக்கள் ஸ்வர்க்கம் எதனால் கட்டப்பட்டது என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் ஸ்வர்க்கம் தங்க வெள்ளி கற்களால் கட்டப்பட்டது என்றார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் எங்கள் மனைவிமார்கள் ஸ்வர்க்கத்தில் எமக்கு கிடைப்பார்களா என சஹாபாக்கள் கேட்டதற்கு அவர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மனித உள்ளங்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொர்க்கம் அதன் இன்பங்களை விவரிக்கப்படுகின்ற போது அதை அடைய பேராசை கொள்ளும். இது ஒரு நல்ல அம்சமே. ஆனால் இதை அடைவதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் வெறும் ஆசையாக மட்டும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையானவைகள் காரணமாக அந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைந்தீர்கள் என்று கூறுகிறான். சொர்க்கத்தை அடைய வேண்டுமெனில் அதற்காக ஆசைப்படுங்கள். அது வெறும் ஆசையாக மட்டும் இல்லாமல் செயல்களால் உண்மைப்படுத்துங்கள். சொர்க்க இன்பங்கள் அது ஆண்களுக்கு மட்டும் உரியவை அல்ல, அது பயபக்தி உடையோர்களுக்காகவே தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. எனவே ஆண் பெண் இருப்பாளரையும் சேர்த்தே குர்ஆன் கூறுகிறது. பெண்கள் சுவனத்தில் மற்றொரு இடத்தில் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையானவைகள் காரணமாக இந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைந்தீர்கள் என்று கூறுகிறான். இன்னும் அவர்கள் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் எனவும் அல்லாஹ் கூறுகிறான். பெண்கள் சுவனத்தில் நுழைந்தால் எங்கே இருப்பார்கள், என்ன செய்வார்கள்? இப்படியாக சொர்க்கத்தில் அவர்களின் நிலை பற்றி அதிகமான கேள்விகளை கேட்டு இதிலேயே தங்கள் சிந்தனை எப்போதும் மூழ்கடித்து விடக்கூடாது. உலகில் நாம் காணும் இழிவு, கஷ்டம், துன்பங்கள் அனைத்தும் சொர்க்கத்தில் நுழைவதன் மூலமே இல்லாமல் போய்விடும். அந்த சொர்க்க வாழ்க்கை முடிவு இல்லாத மூல இன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகும். இதனை அல்லாஹ் சொர்க்கங்களில் அவர்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாத அவற்றிலிருந்து அவர்கள் வெளியேற்படவும் மாட்பீர்கள் என கூறுகிறான். மற்றொரு இடத்தில் இன்னும் அங்கு அவர்கள் மனம் விரும்பியதும் கண்களுக்கு இன்பம் தருவதும் அதில் உள்ளன. இன்னும் நீங்கள் இங்கு என்றும் தங்கியிருப்பீர்கள். இவை அத்தனைக்கும் மேலாக அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார்கள். இதுதான் மகத்தான பெருமற்றியாகும். சொர்க்கத்தில் உள்ள மாசை கொள்ளும் அம்சனாக அல்லாஹ் குறிப்பிடும் உணவு வகைகள், கண்கவர் காட்சிகள், அழகான படுக்கை அறைகள், பலவிதமான உடைகள், இவை அனைத்தும் ஆண் பெண் இருப்பலாருக்கும் பொதுவானதே. எல்லோரும் இவ்வின்பங்களை அனுபவிப்பார்கள்.
இவ்வுலகத்தில் பெண்கள் என்னவென்றால் திருமணம் முடிக்கும் முன் ஒரு பெண் இறந்து விடலாம். இரண்டாவது, திருமணம் முடித்து விவாகரத்து செய்யப்பட்ட நிலையில் ஒருவரை திருமணம் முடிக்கும் முன்பு இறந்து விடுபவர். மூன்றாவது, திருமணம் முடித்த நிலையில் மரணித்தவர். நான்காவது, ஒரு பெண் கணவன் மரணித்த பிறகு அவள் மரணிக்கும் வரை திருமணம் முடிக்காது இருந்தவர். திருமணம் முடித்த நிலையில் இறந்து போன இவளுக்கு மனிதர்களில் ஒருவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் திருமணம் முடித்து வைப்பான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சொர்க்கத்தில் திருமணம் முடிக்காத யாரும் இருக்க மாட்டார்கள். அஷேக் இப்னு உசைமீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள், உலகத்தில் திருமணம் முடிக்காது மரணித்துவிட்ட பெண்ணுக்கு சொர்க்கத்தில் அவளுக்கு விருப்பமானவரை அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுப்பான். சொர்க்க இன்பங்கள் ஆண்களுக்கு மட்டும் அல்ல, இருபாலாருக்கும் பொதுவானது. சொர்க்க இன்பத்தில் ஒன்றுதான் திருமணம். இது போன்று விவாகரத்து செய்யப்பட்டவனாக மரணித்த பெண்ணுக்கு கிடைக்கும். திருமணம் முடித்த நிலையில் மரணித்தவள் சுவனத்தில் நுழைந்தால் அவர்களின் கடைசி கணவரை பெற்றுக்கொள்வார். கணவன் மரணித்த பிறகு அவள் மரணிக்கும் வரை வேறு திருமணம் முடிக்காது இருந்தவள் இவள் அந்த கணவருக்கே மனைவியாக இருப்பாள். கணவன் மரணித்த பின் வேறு ஒருவரை திருமணம் முடித்தவள் சுவனத்தில் அவர்களின் கடைசி கணவரை அடைவாள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே தான் சொர்க்கத்து பெண்கள் அவர்களின் கடைசி கணவரை கிடைப்பார். ஆகவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களில் நபி அவர்களின் மரணித்த பெண் மணமுடிப்பதை அல்லாஹ் ஹராமாக்குகிறான். சொர்க்கத்திலும் இவர்களே நபிக்கு மனைவிமார்கள் ஆவார்கள். அடுத்து ஒரு பெண் சுவனம் நுழைந்தால் அல்லாஹ் அவளை குமரி பெண்ணாக ஆக்கிவிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு பெண்ணும் வயோதிக நிலையில் சுவனம் நுழைய மாட்டாள். அல்லாஹ் அவளை சுவனம் நுழைய வைத்து அங்கு அவளை குமரிகளாக ஆக்கிவிடுகிறான். சில சஹாபாக்கள் கூறுகிறார்கள், உலகத்து பெண்கள் சுவர்க்கத்தில் ஹூருல் ஐனை விட பன்மடங்கு அழகாக இருப்பார்கள். காரணம், இவ்வுலகில் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டதாகும். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அங்கு சுவர்க்கத்தில் யாரும் மற்றவர்களின் மனைவிகளை நெருங்க முடியாது, தடுக்கப்பட்டிருப்பார்கள். இறுதியாக, அன்பின் சகோதரிகளே, ஆண்களுக்கு போன்றே பெண்களுக்கும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் தன்வான் மறையாம் தேன் மறையில் கூறுகிறான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர் ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் சுவர்க்க சோலையில் உள்ள ஆறுகளில் இருப்பார்கள். அவர்கள் இருக்கையில் சர்வ வல்லமையுடைய அரசனின் அண்மையில் இருப்பார்கள். அழிவே இல்லாத சுவன வாழ்விற்காக இவ்வுலக வாழ்க்கையை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வுலக வாழ்க்கை அவசரமாக முடிந்துவிடும். அன்பின் சகோதரிகளே, அந்த சுவனம் நுழைய வழி உறுதியான ஈமானும் சாலிஹான அமலும் தான். போலியான வெறும் சுவன ஆசை மட்டும் அதை பெற்றுத்தராது. நபியுடைய பொன்மொழியை யோசித்து பாருங்கள். ஒரு பெண் 5 நேர தொழுகையையும் தொழுது வருடத்தில் 1 மாதம் நோன்பு நோற்று தனது கர்ப்பை பாதுகாத்து கணவனுக்கு வழிபட்டு நடந்தால் மறுமையில் நீ விரும்பும் வாயுடனாக சுவர்க்கம் நுழையலாம் என்று அவளுக்கு கூறப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். தான் தோன்றித்தனமாக கட்டவிழ்த்த காலை கன்று போல் ஒழுக்கம் எனும் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்து வெளியேறுவது மற்றும் இணைய ஒளிகளில் இருந்து மிகவும் எச்சரிக்கையோடு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் சொர்க்க இன்பத்தை அடைய விடாது. எனவே யா அல்லாஹ், இவ்வுலகின் அழகிய நன்மைகளையும் மறுமையின் அழகிய நன்மைகளையும் எங்களுக்கு வழங்கிடுவாயாக. ஆமீன். நரக நெருப்பின் வேதனை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களையும் எங்கள் பெண்களுக்கும் சுவர்க்கம் நுழையும் பெரும் பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், மனித ஜின் ஷைத்தான் மாய வலயங்களில் இருந்து யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.